السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين. ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا. أما بعد، بسم الله الرحمن الرحيم. فوجد عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: هم الجلساء لا يشقي بهم جليسه. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே ஒரு பாக்கியமான ஒரு சபை, சிறப்பான இந்த சபையிலே கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய வாப்பா ஹஸ்ரத் கிப்லா அவர்களுடைய நல்ல துவாவுடன் அனுமதியுடன் சபையில் நிறைந்திருக்கிற கண்ணியமிக்க உலமாக்களே, முரீதீன்களே, ஹலீஃபாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இங்கே சுல்தானுல் ஹிந்த் அத்தாய ரசூல் ஹாஜா கரீப் நவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு பெருவிழா மஜ்லிஸிலே கலந்து கொண்டு உங்களிடத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை அளித்த எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னவனாக, பாக்கியமான இந்த சபையில் பேசப்படுகிற இந்த கருத்துக்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நாவிலிருந்து இல்லாமல் இதயத்திலிருந்து அந்த கருத்துக்கள் இதயத்தை தொடுகிற நல்ல வார்த்தைகளாக, நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற வார்த்தைகளாக அல்லாஹ் வெளிப்படுத்தி தருவானாக. அல்லாஹ் இந்த வார்த்தைகளை அல்லாஹ் ஹிதாயத்திற்கு அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே சுல்தானுல் ஹிந்த் ஹாஜா கரீப் நவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த நினைவு, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களை பற்றியெல்லாம் நாம் நிறைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நாம் பல்வேறு செய்திகளை சங்கைமிக்க ஆலிம்களின் வழியாக நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். 800 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த தீனுடைய புரட்சியை ஏற்படுத்திய, ஈமானிய புரட்சியை ஏற்படுத்திய அத்தாய ரசூல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்வை இந்த உலகிற்கு, உம்மத்திற்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் சங்கைமிக்க ஆலிம்கள் இங்கே நிறைய கருத்துக்களை முன்வைத்து சொல்லியிருப்பார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஷேகுனா முர்ஷிதுனா ரஹிமஹுல்லா அகில பைத்தை சார்ந்தவர்கள், நஜீபு தரஃபைன் என்று சொல்லுவார்கள். வாப்பா வழியிலேயும் உம்மா வழியிலேயும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய
குடும்பத்தை சார்ந்தவர்கள். 15 வயது வரைக்கும் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஷேகுனா அவர்கள் இப்ராஹிம் மஜ்தூப் ரஹிமஹுல்லா அவர்களை 15வது வயதிலே சந்திக்கிறார்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் யார் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க, எந்த வார்த்தை மாற்றத்தை ஏற்படுத்தும், எந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையை திருப்பி அமைக்கும், அது நமக்கு தெரியாது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான பகுதி. 15 வயசில் வாப்பா வஃபாத் ஆகிறாங்க. ஒரு தோட்டத்தில் மாத்திரம் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இப்ராஹிம் மஜ்தூப் ரஹ்மத்துல்லா அவர்களை வந்து அவர்களை பார்த்து, நீங்கள் ஒரு தோட்டத்திற்கு பணி செய்யக்கூடியவர்கள் அல்ல, ஒரு உம்மத்திற்கு பணி செய்ய வேண்டியவர்கள் என்று சொல்லி அவர்களை இல்முக்காக தயார்படுத்துகிறார்கள். இல்முக்காக தயார்படுத்தி அதற்கு பின்னால் அவர்கள் நைசாபூருக்கு போகிறாங்க, பக்தாதுக்கு போகிறாங்க. அந்த வரலாறுகள் எல்லாம் தெரியும். ஒரு 15-20 ஆண்டு காலங்கள் இல்முனுடைய எல்லா இல்மையும் படிக்கிறாங்க. மிகச்சிறந்த ஃபகீஹ் ஹாஜா கரீம் நவாஸ் ரஹிமஹுல்லாவை பற்றி சிறந்த முஹத்திஸு, சிறந்த ஃபகீஹ், சிறந்த முஃபஸ்ஸிர். எத்தனை பேர்களுக்கு இந்த செய்தி தெரியும் தெரியாது. மதீனாவில் 3 வருஷம் ஹதீஸ் பாடம் நடத்தியிருக்கிறாங்க. மதீனாவினுடைய முஹத்திஸ் 3 ஆண்டு காலங்கள் மதீனாவினுடைய முஹத்திஸாக பக்தாதில் நைசாபூரில் தங்களுடைய இல்முனுடைய காலங்களை பெரிய பெரிய கிதாபுகள், தஸவுஃப் கிதாபுகள், ஆன்மீக கிதாபுகள் இப்படியெல்லாம் படித்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேலே என்னதான் கல்வி இருந்தாலும், எவ்வளவு கல்வி வச்சிருந்தாலும், மார்க்க சம்பந்தமாக என்ன இல்ம வச்சிருந்தாலும் ஒரு ஷேக் முர்ஷித் வேணும் அப்படிங்கிற உணர்றாங்க. ஒரு ஷேக் வேணும், ஒரு வழிகாட்டி வேணும். அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லுவான், ஒமை யுலுலில் ஃபலன் தஜிதலஹு வலியம் முர்ஷிதா. யாரை அல்லாஹ் வழி கெடுக்கணும்னு நினச்சிட்டானோ அவங்களுக்கு ஷேக முர்ஷிது காட்ட மாட்டான் அல்லாஹ். இதுக்கு நேர் மாற்றமாக என்ன வழங்கணும்? அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுறானோ ஒரு நல்ல வழி முர்ஷித் அல்லாஹ் காட்டுவான். இல்முனுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் ஷேக தேடி போகிறாங்க. ஹாஜா உஸ்மான் ஹர்வனி ரஹிமஹுல்லா அவங்கள ஷேகாக தேர்ந்தெடுத்து, வரலாறுகளை இங்கே சொல்கிறது நோக்கம் அல்ல, ஆனால் பரக்கத்துக்காக அவங்களுடைய வரலாறுகளை நான் தொடராக ஆரம்பத்தில் தொட்டு வைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அந்த வரலாற்றிலிருந்து பெறுகிற பாடத்தை தான் நான் இன்ஷா அல்லாஹ் இந்த சபையில் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். ஷேக தேடி போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 20 வருஷம் ஷேகுனுடைய தொடர்பில் இருந்தாங்க. ஷேகுனுடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க. இருந்து பயிற்சிக்கு பின்னால் ஷேகு ஹிலாஃபத்து கொடுத்து மக்காவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மக்காவுக்கு அழைச்சிட்டு போய் ஹத்தீமு பக்கத்தில் நிறுத்தி, மீசாபே ரஹ்மத்துக்கு நேரில் துவா கபூலாகிற இடத்துல நிறுத்தி, யா அல்லாஹ் என் பிள்ளைய முஈனுத்தீனை நீ கபூல் செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. பின்னால் அதை மதீனாவுக்கு ரவுலாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் இந்த பெயர் 2 பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால தரப்பட்டுச்சு. முஈனுத்தீன் என்ற பெயரும் அத்தா ரசூலுங்கிற பெயரும் அதை கொடுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஈனுத்தீன் தீனுக்கு உதவியாளர்னு அர்த்தம். அத்தா ரசூல்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நன்கொடை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நன்கொடை. யாருக்கு நன்கொடை? இந்தியாவுக்கு அவர்களுடைய நன்கொடை. இந்தியாவுக்கு அவர்கள் கிடைத்தது நன்கொடை, அவர்களுக்கு இந்தியா கிடைத்தது நன்கொடை. அத்தா ரசூல். அத்தான்னாலே கிஃப்ட்னு அர்த்தம். அத்தானா என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ் இது அத்தா ரசூலுடைய மஸ்ஜித் தான். இது உங்களுக்கெல்லாம் தெரியும். அத்தான்னு சொன்னால் கிஃப்ட்னு அர்த்தம், அன்பளிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்தியாவில் போய் பணி செய்யுங்க, அஜ்மீருக்கு போங்க என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உத்தரவின் பேரில் அஜ்மீருக்கு வராங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்தியாவில் அவர்கள் ஏற்படுத்தின ஈமானிய புரட்சி, அல்லாஹு அக்பர். பக்தாத் வழியாக தான் வந்தாங்க. வந்த வழி முழுக்க ஜியாரத்து பயணம்தான். அவங்க வந்த பயணமே ஒட்டுமொத்தமாக அவ்வளவு பெருமக்களை எல்லாம் ஜியாரத்து செஞ்சுட்டு தான் இந்தியாவில் வந்து இறங்குறாங்க. டெல்லியில் இருந்து அஜ்மீருக்கு வரக்கூடிய அந்த வழியில் மாத்திரம் சுமார் 700 குடும்பங்களை களிமா சொல்ல வச்சுட்டு வந்தாங்க. 700 குடும்பங்கள் அந்த பயணத்தில் மாத்திரம். டெல்லியிலிருந்து அஜ்மீருக்கு வந்த பயணத்தில் மாத்திரம் 700 குடும்பங்கள் ஈமானிய சுடரை ஏற்றி வச்சுட்டு தான் என்ன செஞ்சாங்க.
வாழ்க்கையில் லட்சக்கணக்கானவர்களை இந்தியா முழுக்க இன்னைக்கு நம்ம முஸ்லீம்களாக உட்கார்ந்து இருக்கிறோம்னா அவர்களுடைய நன்கொடை தான், அது அவங்களுடைய அத்தா தான். அது எவ்வளவு பெரிய அவங்களோடு இருக்கிறவங்களை பற்றி நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஈமானுடைய சுடரை எவ்வளோ வேகமாக ஏற்றுனாங்கன்னு சொன்னால் அது ஒரு ஃபியூலாத்துங்க, அது ஒரு ஃபியூலாத்து. வலிமார்கள், நாதாக்கள், பெரியவர்கள் அவங்க பேசணும் தேவையில்லை, அவங்க பார்த்தா போதும். அல்லாஹ் அந்த ஃபியூலாத்தில் தான் இந்தியா வேகமாக இஸ்லாமாச்சு. இந்தியா முழுக்க இஸ்லாமுங்கிறது வலிமார்களுடைய தொடர்பில் தான் இந்தியா இஸ்லாமாவே ஆச்சு. அந்த வரலாறுகளை எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வலிமார்களை பற்றி பேசினாலே ஏதோ அல்லாஹ் பாதுகாக்க. அவங்க வழியில் மஹமூது கஸ்னவி இந்தியாவின் மீது படையெடுத்தார். எத்தனை தடவை படையெடுத்தார்? 16 தடவை படையெடுக்கிறார். தோல்விதான். கடைசியாக ஷேக்கிட்ட வந்தார். அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லா ஷேக்கிட்ட வந்தாங்க. வந்து ஷேக்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் 16 தடவை படை எடுத்துட்டேன், தோல்வி, தொடர்ந்து தோல்வி கிடைக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, என் ஜிப்பாவை தரேன், அல்லாட்ட இதனுடைய வசீலாவாக வச்சு நீ துவா கேளுன்னு சொல்லிட்டு ஜிப்பாவை கொடுத்தாங்க. போனார். அல்ஹம்துலில்லாஹ் துவாவோடு ஷேக்குடைய துவாவோடு போய் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சுட்டு ஜிப்பாவை கொண்டு கொடுக்கும்போது அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லா கேட்டாங்க, என்ன இந்த ஜிப்பா வச்சு என்ன செஞ்சீங்க? துவா செஞ்சேன். என்ன துவா செஞ்சீங்க? போரில் வெற்றி கிடைக்கணும்னு துவா செஞ்சேன். நீங்கள் என் ஜிப்பாவுனுடைய மதிப்பை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டீங்க. யா அல்லாஹ் இதனுடைய பரக்கத்தினால் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஈமான் கிடைக்கணும் துவா செஞ்சுருந்தா ஒட்டுமொத்த இந்தியாவும் இஸ்லாம் ஆயிடும். இந்தியாவும் இஸ்லாமாக ஆயிடும். எவ்வளோ இதே வழக்கு ஒன்று நடந்துச்சு. ஹாஜா குலாம் ஹசன் ரஹிமஹுல்லா அவங்களுடைய கலீஃபா, ஹாஜா நாயத்தினுடைய கலீஃபா, அவங்கள பற்றி ஒரு வழக்கு வந்துச்சு. என்ன வழக்கு தெரியுமா? அவர் யாரை பார்த்தாலும் களிமா சொல்லிடுறாராம். அவர் பார்க்கத்தான் செய்வார். அல்லாஹ் இந்த உலகத்தில் விலாயத்தினுடைய 100 அந்த அளவுக்கு தூரம் என்ன செஞ்சான்? பாப்பார் களிமா சொல்லுவான். இப்படியே நிறைய பேர்களை களிமா சொல்ல வச்சான். அவங்க செஞ்ச புரட்சிங்க அது, ஈமானிய புரட்சி. அது இந்தியா முழுக்க போய் ஒவ்வொரு இடத்திலையும் போய் போய் ஈமான சொல்லி கொடுத்து முஸ்லீமாக்கி பூரம் நெருப்பு வணங்குற கூட்டம், நெருப்பு வணங்கி கொண்டிருந்த கூட்டம். ஒரு பயணத்துக்கு போயிட்டு ஹஜாநாயம் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பும் போது, என்னப்பா அம்மா கேட்டாங்க, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, கரீம் நவாஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இல்லைம்மா இந்த பயணத்தில் மாத்திரம் 10,000 பேர்கள் என் கையை பிடிச்சி தௌபா செஞ்சு திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பயணத்தில் 10,000 பேர். அம்மா சொன்னாங்க, அப்பா அதில் எனக்கும் பெரிய பங்கு இருக்குப்பான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நீ குழந்தையாக இருக்கும்போது உனக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது நான் சலவாத்து ஓதிட்டே தான் தாய்ப்பால் கொடுப்பேன்னு சொன்னாங்க. நான் சலவாத்து ஓதாமலும் ஒது செய்யாமலும் உனக்கு தாய்ப்பாலே கொடுத்ததில்லைங்கிறாங்க. என் புள்ள கரீப் நவாஸ் ரலியல்லாஹு மாதிரி வரணும், என் புள்ள இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லா மாதிரி வரணும், என் புள்ள இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா மாதிரி வரணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுடைய தாயாக தந்தையாக நம்ம மாறுறோமா நம்ம யோசிக்கணும். அவங்களுடைய தாய்மார்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவங்களுடைய அந்த பயணத்தில் அவ்வளோ பெரிய அளவில் ஈமானிய புரட்சியை செய்து அவங்க ஒரு பெரிய ஜியாரத்தினுடைய பயணம்தான் இந்தியாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் 90 லட்சம் பேர்களை முஸ்லீமாக மாற்றிருக்கிறாங்க. நானும் நீங்களும் இந்த ஈமானில் எத்தனை பேருக்கு களிமாவை சொல்லி கொடுத்துருக்குறோம்? எத்தனை பேருக்கு ஈமானை சொல்லி கொடுத்துருக்குறோம்? உலகத்தில் வலிமார்களுடைய தொடர்பிலே தான், அவுலியாக்கள் தான் இந்தியா முழுக்க ஈமானுக்கான மிகச்சிறந்த அடையாளங்கள். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், எங்கெல்லாம் வலிமார்களுடைய மசாறுகள் இருக்கிறதோ, அவங்களுடைய அடக்கஸ்தலங்கள் இருக்கிறதோ, அங்கே முஸ்லீம்களை விட அதிகமாக நான் முஸ்லீம் அதிகமாக என்ன செய்கிறாங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஈமானுக்கு அவர்கள் செய்த புரட்சி தான். நானும் நீங்களும் எத்தனை பேருக்கு ஈமான சொல்லி களிமா நம்மளோடு இருப்பார், நான் முஸ்லீம் தான், கூட வேலை செய்வார், கூட பழகுவார், பக்கத்து வீட்டில் இருப்பார். அல்லாஹ்வுடைய நம்ம ஊரில் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. எத்தனையோ பணி செய்கிற இடங்களில், வெளியூர்களில் எத்தனை களிமா சொல்லி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். எனவே மிக முக்கியமாக எனக்கு தந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் ஒரு 10-15 நிமிஷம் அந்த செய்தியை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன்.
ஜியாரத்தும் ஜீனத்தும் என்று கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஜியாரத், வலிமார்களுடைய ஜியாரத், நபிமார்களுடைய ஜியாரத், சாலிஹீன்களுடைய ஜியாரத். ஜியாரத்னா என்ன? சந்திக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்வதனால் கிடைக்கிற பலன்களை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நான் அதுக்கு முன்னால் முதல்ல நான் என்ன சொல்ல வருகிறேன், உலகத்தில் இந்த ஜியாரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் நமக்கு காட்டி தரப்பட்ட இந்த சுன்னத்தான இந்த நடைமுறை அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜியாரத் தொட்டு தொடங்கி சாலிஹீன்களும் நாதாக்களும் அவுலியாக்களும் இவர்கள் வழியாக நாம் இந்த ஜியாரத்து செய்வதனால் நமக்கு கிடைக்கிற பெரிய பலன், முதல் விஷயம் என்னென்னா, துன்யாவின் மீதான ஆசைகள் குறைவதற்கு ஜியாரத்து காரணமாகுது. வலிமார்களுடைய ஜியாரத்து, சாலிஹீன்களுடைய ஜியாரத், குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒரு சரித்திரத்தை அல்லாஹ் சொல்கிறான், நமக்கெல்லாம் தெரிந்த சரித்திரம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி யார் போகிறா? மூசா அலைஹிஸ்ஸலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னு தெரியுமா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வலி, இறைநேசர், அப்படி தானே? மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி. ஒரு நபி ஒரு வலியை தேடி ஜியாரத்துக்கு போனார். இது எப்படி, எதனால் அது நடந்துச்சு? வலிமார்கள் தானே நபிமார்களை தேடி போகணும். கண்டிப்பாக நபித்துவங்கிறது சிறந்தது, அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா எங்கே போக வைக்கிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போக வைக்கிறான். என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ஃபவஜதா அபுதம் மின் இபாதினா ஆத்தைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட 3 விஷயம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொன்னான். 3 விஷயம் இருக்குது. என்ன இருக்குது? ஃபவஜதா அப்தன், வலிமார்களுடைய தொடர்பும் எதற்கு? அவர் அப்துங்கிறான் அல்லாஹ். அவங்கள்ட்ட போன அடிமைத்தனத்தை கற்றுக்கறலாம், அவங்கள்ட்ட போன பணிவை கற்றுக்கறலாம். வலிமார்களுடைய தொடர்புல இது ரொம்ப முக்கியமானது. அவங்கள்ட்ட போன நம்மள்ட்ட அப்தியத்து வரும். அல்லாஹ்வுக்கு அப்தியத்து ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனம் ரொம்ப பிடிக்கும். ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்வாக நினைக்கிறாரோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் அவரை உயர வைப்பான். ஆனால் அப்தியத் எப்பவுமே நான் தான்ங்கிற அந்த நிலையை மாற்றி, கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வாலிப காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்லுவாங்க. நாங்கள் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு 3 பேர், நாங்கள் பக்தாதில் ஓதிட்டு இருந்தோம். 3 பேர் ஊருக்கு ஒரு பெரிய ஷேக் பெரியவங்க வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நாங்கள் போய் சந்திக்கிறதுக்கு போனோம். அப்போது என் கூட நல்ல ஓதுவார் என் கிளாஸில். அவர் சொன்னார், அவர்லாம் என்ன பெரிய ஷேக்கு, நான் ஒரு கேள்வி கேட்டு அவரை மடக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். இன்னொருத்தர் சொன்னார், நான் ஒரு மசாயில் சட்டத்தை அவர்கிட்ட கேட்க போகிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்கல, அவங்கள பார்த்துட்டு துவாவை வாங்கிட்டு வர போகிறேன்னு நான் வந்தேன். நாங்கள் 3 பேர்களும் போய் உட்கார்ந்தோம். போய் அந்த பெரியவங்களுக்கு முன்னால் பகதாதில் அவங்க பக்கத்தில் போய் உட்கார்ந்த உடனே முதல்ல ஒருத்தன் மடக்குவான்னு சொன்னான். அவனை பார்த்தாங்க, நீ என்னை மடக்கி விடுவாயா அப்படின்னு அவங்களாவே கேட்டாங்க. நீ என்னை மடக்கிறதுக்கு வந்திருக்கிறியா? மஸ்அலத்துக்க கதா ஓ ஜவாபுஹா கதா, நீ கேட்க நினைத்த கேள்வி இது, அதனுடைய பதில் இது. உனக்கு தெளிவாயிட்டா நீ எழுந்திருச்சு போ. இன்னி அரா நாரல் குஃப்ரி ஃபி ஃபமிக்க, உன்னுடைய வாயில குஃபுர் இறை மறுப்பினுடைய வாடையை பார்க்குறேன், எழுந்திருச்சு போன்னாங்க. 2வது உள்ளவர், நீ என்கிட்ட சந்தேகம் கேட்கறதுக்கு வந்திருக்கிற, எனவே உன் சந்தேகம் இது, அதுக்கான தீர்வு இது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சொன்னாங்க, உனக்கு துன்யாவில் நீ மாட்டிக்கிடுவ, நீ வெளியே போன்னு சொன்னாங்க. 3வது என்னை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய பணிவு தான் விலாயத்தினுடைய தலைமை பொறுப்பை உன்னிடத்தில் கொடுக்கும், எழுந்திருச்சு போன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஷேகுமார்களோடு மோதிய பொழுது அவர் கடைசியில் காஃபிராக ஆகி பகதாதினுடைய தெருக்களில் அவர் பள்ளிவாசல்களில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் என்று சொன்னார். பெரிய திறமையானவர் தான், பெரிய திறமையானவர் தான். வாழ்க்கையில் அந்த இடம் என்பது பெருமக்கள், பெரியவர்கள். எனவே முதலாவதாக நாம் விளங்க வேண்டும், அவர்களுடைய தொடர்புல இருக்கிற பொழுது முதல்ல அப்தியத்து கிடைக்கும், அடிமைத்தனம் கிடைக்கும். அவங்கள்ட்ட உட்கார்ந்து நம்ம பணிகிற பொழுது, பேசுகிற பொழுது, அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்று சொல்லுகிற பொழுது, பெரியவர்களுடைய தொடர்புல, அவுலியாக்களுடைய தொடர்புல, இறைநேசர்களுடைய தொடர்புல முதல்ல நம்மளை பணிவாக ஆக்கிக்கிட முடியும். ஏன்னா சைத்தான் எப்பவுமே நீ பெரிய ஆளு, உங்கள்கிட்ட இருக்கிற இல்மு, உங்கள்கிட்ட இருக்கிற அது தெரியுமா இது தெரியுமா, இல்லாமா ரஹிம ரப்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க இல்லையா,
ரப்பே நீ ரஹமத்து செய்யலன்னா நஃப்ஸ் அம்மாரா என்ன பெருசாக காட்டிக்கிட்டே தான் இருக்கும். உன்னை விட்டு ஆள் இல்லை, நீ நினச்சா செஞ்சிடலாம், நீ நினச்சா முடிச்சிடலாம். எனவே ஷேகுமார்களுடைய தொடர்புல முதல்ல நமக்கு கிடைக்கிற பெரிய அப்து அல்லாஹ் சொல்றான், ஃபவஜதா அப்தன் ஆதைனாஹு ரஹ்மத்தன். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் ரஹ்மத்து கிடைக்கும்ங்கிறான். அவங்க தொடர்புல ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் போக சொல்லுமோ அதுதான் சொன்னான், ரஹ்மத்து கிடைக்கும். மூன்றாவது அல்லாஹ் சொன்னா வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, இல்ம லதுன்னி, அல்லாஹ்ட்ட இருந்து இல்மு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த பயணத்தில் கற்றுக்கிட்டாங்க இல்லையா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போகிற அந்த பயணம், அது ஆன்மீக பயணம். அது ஒரு வலியுல்லாவோடு பயணிக்கிற அந்த பயணம். அது ஒரு நபி வழியோடு பயணித்த பொழுது கப்பலை ஓட்ட போடுறாங்க. கப்பலை ஏங்க உடைக்கிறீங்க, கப்பலை ஏன் உடைக்கிறீங்க, அநியாயமாக கப்பல் மூழ்கிடுமென்னு கேட்டாங்க. ஒரு சின்ன பையனை அநியாயமாக ஏன் கொல்றீங்க, குழந்தைய ஏன் கொல்றீங்க, கத்தல்த நஃப்ஸன் ஸக்கிய்யத்தன் பிகைரி நஃப்ஸ். மூணாவதாக ஒரு சுவரை நிமித்தினதுக்கு காசு வாங்கலாம், கூலி வாங்கலாமே. அந்த ஊரில் ஒரே வார்த்தை தான். முதல்ல வந்து உட்காரும்போது சொன்னாங்க, நான் என்ன செஞ்சாலும் நீ பதில் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. முதல்லையே அதை மீறினாங்க. சாலிஹின்களுடைய சபையில், பெரியவங்களுடைய சபையில் உட்காருகிற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, பதில் பேசக்கூடாது. அந்த ஒழுக்கத்தை தான் குர்ஆன் முதல்ல கற்றுக் கொடுக்குது. இதனுடைய நோக்கத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் விளக்குனாங்க. கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்தா மூழ்கிரும் நீ சொல்கிறீங்களே, இதே கப்பலே இல்லாமல் ஒரு கட்டத்தில் உங்களை அல்லாஹ் தஆலா கடலில் பயணிக்க வச்சானா எப்படி போனீங்கன்னு கேட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சா இல்லையா? கடலில் எப்படி போனீங்க? 2 லட்சம் பேர் ஃபிரௌனுடைய கூட்டம் துரத்திட்டு வருது. இன்னால் அமுதுரக்கூன், நாங்கள் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் என்ன சொன்னீங்க? கல்லா இன்னும் மாய் ரப்பி சயஹதீன், நான் மாட்ட மாட்டேன், என் ரப்போடு என்னோடு என் ரப்பு இருக்கிறான். இதுதாங்க ஈமான். எங்கிட்ட அது இருக்குது, இது இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, வீடு இருக்குது, இடம் இருக்குது, என் பையன் இருக்கிறான், என் மனைவி இருக்கா, என் மக்கள் இருக்கா. இந்த நம்பிக்கைகளில் தான் நம்ம வாழ்க்கை. ஆனால் வலிமார்கள் வாழ்க்கையில் எல்லா காரணங்களும் தோற்று போனாலும் என் ரப்பு என்னோடு இருக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா, ஒரு துவா குர்ஆனில் அழகான துவா. 100 வயசில் கேட்டாங்க. என்ன துவா கேட்டாங்க? யா அல்லாஹ் வஹனல் அலுமு மின்னி, என் எலும்பெல்லாம் பலகீனம் ஆயிடுச்சு. வஷ்தாலர் ரசு ஷைபா, என் தலையெல்லாம் நரைச்சி போச்சு. ஒக்கான திம்ராத்தி ஆக்கிரா, என் மனைவியும் குழந்தை பெற தகுதி இழந்துட்டா. ஆனாலும் எனக்கு நீ பிள்ளையை தரணும். ஒலம் அக்கும் பிது ஆயிரப்பி ஷகியா, நான் துவா செய்யறதை நிறுத்த மாட்டேன், எனக்கு நீ பிள்ளையை தரணும். இதுதாங்க துவா. துவாங்கிறது எப்படி? எல்லா காரணங்களும் தோற்று போகும், அல்லாஹ் நடத்துவான் இந்த உலகத்தில். எப்படிங்க ஜெயிப்பீங்க, எப்படிங்க ஆரோக்கியமாகும்? டாக்டர்களால், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ நோயாளிகள், நாளைக்கு இருக்க மாட்டாங்க, அடுத்த வாரம் இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன எத்தனை நோயாளிகள் 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்துட்டு தான் மௌத்தா போகிறாங்க. நல்ல ஃபுல்லாக செக்கப் பண்ணி தெளிவாக இருக்கிறாரு, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் மௌத்தாயிறாங்க. அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையின் மீது அழுத்தமான இது வலிமார்கள்ட்ட அது கிடைக்கும், பெருமக்கள்கிட்ட அது கிடைக்கும். அது அந்த பாடத்தை தான் கொடுக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன, கப்பலை ஓட்ட போடுறது இங்கே பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா, ஏதோ கப்பலை ஓட்ட போட்டாங்க, தண்ணி வந்துருக்கும், பயப்படுறாங்க, மூழ்கி. இந்த பாடம் கிடையாது. அங்கே ஒரு ஷேக் நடத்தின பாடம் அது. இந்த சியாரத்தில் என்ன சொல்கிறாங்க? உன் வாழ்க்கையில் கப்பலும் இல்லை, படகும் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு பலகை கூட இல்லை, ஆனால் நீங்கள் கடலை தாண்டி போகலையான்னு கேட்டாங்க. அப்போ இருந்த நம்பிக்கை இப்போ என்னாச்சு? அப்போ நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா? இப்போ அந்த நம்பிக்கை எங்கே போச்சு? அக்கத்தல்த நஃப்ஸன் ஸக்கிய்யத்தன், ஒரு குழந்தைய கொன்னுட்டீங்க, குழந்தைய அநியாயமாக ஏன் கொன்னோம், எதுக்கு கொன்னோம், கப்பலை ஏன் ஓட்ட போட்டோம், இதுக்கெல்லாம் காரணம் அல்லாஹ் சொல்லி செஞ்சாங்க. அந்த காரணம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலைக்காரனை நீங்கள் கொலை செஞ்சீங்களோ ஞாபகம் இருக்குதான்னு கேட்டாங்க. என்ன சொல்ல வராங்க தெரியுமா? பல நேரங்களில் அடுத்தவர்களை குறை பேசுகிற நாம், அடுத்தவர்கள் மேலேயே குறை சொல்லி கொண்டிருக்கிற நாம், நம்முடைய குறைகளை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். இது யார்கிட்ட தெரியும்னா, வலிமார்கள்ட்ட போய் உட்கார்ந்தா நம்ம யாருன்னு காட்டுவாங்க. நீ யாரு, ஓ நிலைமை என்ன, ஏன்னா ஏன் அகவால், ஏன் நிலைமையை சொல்றதுக்கு எனக்கு ஆள் இல்லை.
1.25 லட்சம் சஹாபிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு திருத்துறாங்க இல்லையா? ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு உருவாக்குனாங்க, 1.25 லட்சம் அபூபக்கர்களை உருவாக்கினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனையும் தர்பியா, தஸ்கியா. எப்படி செய்யணும், என்ன செய்யணும், என்ன குறை இருக்குது, என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சா தானே மாற்றுவேன். என்னை பற்றி நானே பெரிய நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கிறேன், நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், என்கிட்ட எந்த குறையும் இல்லை, நான் சரி. இந்த நிலைகள் அப்தியத், அடிமைத்தனம். நான் யார், என்னுடைய பலம் என்ன, என் பலகீனம் என்ன, நான் எதை மாற்றி ஆகணும், எதை சரி பண்ணி ஆகணும். வாழ்க்கையில் ஷேகுமார்களுடைய தொடர்பில் இருக்கிறதுல, பெரியவர்களுடைய தொடர்பில் இருக்கிறதுல கிடைக்கிற இன்னொரு நன்மை என்னன்னா இஸ்திகாமத், ஈமான் சலாமத்தாகும். ஈமான் சலாமத்தாகும். மரணத்தினுடைய நேரம்ங்கிறது ரொம்ப குழப்பமான நேரம் பெருமக்கள். அந்த நேரம் இருக்குத ஷைத்தான் உங்கள்கிட்ட வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ யூதனா மூத்தாகு, கிறிஸ்தவனா மூத்தாகு, நிறைய விஷயங்களை அவன் சொல்லுவான். மலக்கு வர்றதுக்கு முன்னால் முதல்ல ஷைத்தான் தான் வருவான். அகீதாவை, கொள்கையில் குழப்பத்தை உண்டாக்குவான். நம்முடைய கொள்கையில் குழப்பத்தை கொண்டு வந்து போட்டுருவான். அந்த நேரத்தில் மாட்டிக்கொள்வோம். எனவே பெரியவங்களுடைய தொடர்பில் இருக்கிற பொழுது அந்த மாதிரி நேரத்தில் அவங்க நமக்கு தெளிவான முறையில் ஈமானை சொல்லிக் கொடுப்பாங்க. சலாமத்தா ஈமான் பாதுகாப்பு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, எனவே குர்ஆன் சொல்லுகிற இந்த வரலாறு, குர்ஆன் சொல்லுகிற இந்த வாழ்க்கை, ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போன ஒரு மீன் உயிர் பெற்று எங்கே போச்சு? கடலில் போச்சு இல்லையா? ஒரு மீன் உயிர் பெற்று எங்கே போச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஸாலிக மா நபகி, நாம் தேடி வந்த இடம் அந்த இடம்தான், அந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வலிமார்களும் பெரியவர்களும் இருக்கிற இடத்துல செத்துப்போன இதயங்களுக்கு உயிர் கிடைக்கும். செத்துப்போன இதயங்கள் ஹயாத்தாகிற இடம் அது, அங்கே தான் இதயங்கள் ஹயாத்தாகும். எனவே அப்படிப்பட்டவர்களை தேடி தேடி அவர்களுடைய தொடர்பில், நெருக்கத்தில், அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய ஜியாரத்தில் நம்ம அப்படிப்பட்ட சாலிஹீன்களுடைய ஜியாரத்தை, குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜியாரத் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது கண்டிப்பாக வாழ்நாளில் செய்யணும். தொடர்ந்து அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜியாரத்தில் போய் நிற்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக நம்ம 3 விஷயங்கள் கண்டிப்பாக சொல்லணுங்கிறது சஹாபாக்கள் சொல்லுவாங்க. முதலாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரவுலாவில் போய் நின்னால் முதல்ல நாம் சொல்ல வேண்டிய சலாமுக்கு பின்னால் சலாம் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அல்லாஹு தாலா உங்களுக்கு சிறந்த நல்ல கூலியை அல்லாஹ் வழங்குவானாக. ரசூலுல்லாவுக்காக நாம் சொல்லணும். ஆனால் ஜியாரத்தினுடைய ஆதாபுகள் இருக்குதுங்க, ஒழுங்கு இருக்குது ஜியாரத்தில். குர்ஆனுடைய ஆயத்துக்களில் நான் ரொம்ப பயப்படுற ஆயத்துன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சஹாபி சொல்லுவார். என்ன ஆயத்து? நபியினுடைய ரவுலாவில் போய் நின்று, அந்த மஸ்ஜிதில் போய் நின்று, நீ கொஞ்சம் கவனக்குறைவாக அவமரியாதையாக கொஞ்சம் சப்தம் அதிகமாக்கி நீ பேசிட்டேன்னு சொன்னால், அன் தஹ்பத அமாலுக்கும், நீ செஞ்ச எல்லா அமலையும் அழிச்சிட்டு உன்னை ஊருக்கு அனுப்பிடுவாங்கிறான் அல்லாஹ். நான் 10 ஹஜ்ஜி செஞ்சேன், 20 ஹஜ்ஜி செஞ்சேன், 30 ஹஜ்ஜி செஞ்சேன், 100 உம்ரா செஞ்சேன், எவ்வளவு செய்தாலும் எனக்கு என் ஹபீப் முக்கியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரவுலாவில் கண்ணியம் முக்கியம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மதீனாவுக்கு போனால் பள்ளிவாசலில் தூரமாக நின்று சலாம் சொல்லுவாங்களாம். என்ன, எனக்கு கண்ணிய குறைவு ஏற்பட்டுமோ பயமாக இருக்கும்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜியாரத்தில் இது ரொம்ப முக்கியம். அது ஜியாரத்துகளில் முதன்மையான ஜியாரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜியாரத். ஜஸாக்கல்லா. என்ன துவா கேட்கணும்? ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா? சஹாபாக்கள் பல நேரங்களில் நபியை சந்தோஷப்படுத்தணும்னா இந்த துவா ஓதிடுவாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தாலா உங்களுக்கு உலகத்தில் மற்ற நபிமார்களுக்கு அந்த சமுதாயம் செய்த பணிக்காக கொடுக்குற கூலியில் சிறந்த கூலியை அல்லாஹ் தருவானாக அப்படின்னு சொல்லி ஜஸாக்கல்லாஹு. இந்த துவா நம்ம செய்யணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக. இது முதல் விஷயம். ரெண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா, மகாமே மஹ்மூதாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீ கொடுக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். பாங்கு துவாவில் கேட்குறோம் இல்லையா? பாங்கு துவாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன கேட்குறோம்? எங்கள் நபிக்கு மகாமே மஹ்மூதாவை கொடு கேட்குறோம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கப்படுற உயர்ந்த அந்தஸ்தே மகாமே மஹ்மூதா. அதை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ஷஃபாத் நான் செய்வேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஜியாரத்தில் மகாமே மஹ்மூதாவை கேட்கணும். மூணாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜியாரத்தில் சலாம் சொல்லி முடிச்சுட்டு நாம் கேட்க வேண்டிய ஒரு துவா ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து நம்ம சொல்லணுமா, பல்லகத்தர் ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நசஹத்தல் உம்மா அப்படின்னு இந்த 3 வார்த்தையை சொல்லணுமா.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான உடனே நபியினுடைய ஜனாசா தொழுகையில் 37,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ரசூலுடைய ஜனாசா தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாசா தொழுகை ஜமாத்தாலாம் நடக்காது. ஏன்னா முதல்லையே வசியத்து பண்ணிட்டாங்க. வஃபாத்துக்கு 13 நாளைக்கு முன்னால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கூப்பிட்டு மன் யுகஸ்ஸி, என்னை யார் குளிப்பாட்டணும், எனக்கு யார் கஃபன் செய்யணும், என்னை யார் தொலை வைக்கணும், எப்படி தொலை வைக்கணும், என்ன செய்யணும், அத்தனையும் தெளிவாக சொல்லிட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் சொன்னாங்க, என்னை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு என்னை வச்சுட்டு நீங்கள் அறையை விட்டு வெளியே போயிடுங்க. அவ்வளவு மன் ஸல்லா பி ஜிப்ரையில், எனக்கு முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொலை வைப்பாங்க, பின்பு மீகாயில், பின்பு மலக்குமார்கள். சல்லு தனித்தனியாக தொழுகுவாங்க, நீங்கள் அதுக்கு பின்னால் வந்து தனித்தனியாக தொழுதுட்டு போங்கன்னாங்க. 37,000 பேர் நைலுல் அவுத்தாருங்கிற கிதாபில் எழுதுகிறாங்க. 37,000 பேர் கலந்து கொண்ட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாசா தொழுகையில் முதல் வரிசையில் நின்று அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு அந்த ஜனாசா தொழுகையில் ஓதின வார்த்தை இதுதான், பல்லகத்தர் ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நஸஹத்தல் உம்மா. யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு திறந்த அந்த ரிசாலத்தை நீங்கள் எங்கள்கிட்ட எத்தி வச்சிட்டீங்க யா ரசூலல்லாஹ், உங்கள்கிட்ட தந்த அந்த அமானிதத்தை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க யா ரசூலல்லாஹ். வ நஸஹத்தல் உம்மா, இந்த உம்மத்துக்கு நன்மையை நாடி எல்லாமே செஞ்சிட்டீங்க யா ரசூலல்லாஹ். இது சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ பிடிக்கும். ஹஜ்ஜை முடிச்சுட்டு அரஃபால வச்சு இதைத்தான் கேட்டாங்க. 1.25 லட்சம் சஹாபிகள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க, ஹல் பல்லகத்து. உலகத்தில் எந்த தலைவரையும் இந்த இடத்தில் நிறுத்தி பார்க்க முடியாது. உலகத்தில் வந்த தலைவர்கள் எல்லாம் எந்த தலைவராகவும் இருக்கட்டும், அவர் இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்தா அதை முடிச்சிருவாரு, 20 வருஷம் வாழ்ந்திருந்தா இதை முடிச்சிருவாரு. இதை நோக்கி போனாரு, அதுக்குள்ள மரணம் வந்துருச்சு, இதை கண்டுபிடிக்க போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் மௌத்தா போகிறதுக்கு 72 நாளைக்கு முன்னால், 78 நாளைக்கு முன்னால் தெளிவாக சொன்னார்கள், மக்களே தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள், லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த வருஷம்தான் நான் உங்களை சந்திப்பது கடைசி என்று சொன்னார். உரையை ஆரம்பிக்கிற பொழுதே அப்படித்தான் ஆரம்பித்தாங்க. இந்த வருஷம்தான், அடுத்த வருஷம் நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தன்னுடைய மரணத்தை 78 நாளைக்கு முன்னால் அறிவிப்பு செய்கிறாங்க ஹஜ்ஜில் வச்சு. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, ஹல் பல்லகத்து, அல்லாஹ் என்கிட்ட சொன்ன அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட எத்தி வச்சுட்டேனான்னு கேட்டாங்க. எதுவும் குறை இருக்குதா, நான் என்ன செய்தேன், ஏதாவது குறை இருக்கிறதா, நஸஹத்துல் உம்மா, உம்மத்துக்கு தர வேண்டியதெல்லாம் தந்துட்டேனான்னு கேட்டாங்க. மௌத்தா போகிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னால் நடக்க முடியலை. 2 சஹாபிகளினுடைய தோல்புஜத்தில் கை போட்ட நிலையில் காலின் பெருவிரல்கள் பூமியை கிழித்து கொண்டே வருகிறது. அப்படியே கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மெம்பரில் உட்கார வைத்த பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா, நான் யாருக்காவது கடன் பாக்கி வச்சிருக்கிறேன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு நேரத்தில் அன்னைக்கு சனிக்கிழமை லுகர் அசர், திங்கக்கிழமை வஃபாத்து, சனிக்கிழமை லுகர் அசர் 3 தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருப்பாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு நின்றுட்டு தொலை வைப்பாங்க. இப்படி ஒரு தொழுகை நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு ஃபாலோ பண்ணாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த உம்மத்து ஃபாலோ பண்ணுச்சு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் 3 தொழுகை ஏன் உட்கார்ந்து தொழுதாங்க தெரியுமா, உடல்நிலை சரியில்லாமல் உட்கார்ந்து தொழக்கூடியவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே சுன்னத்தாகணும். அதுக்காகவோ என்னவோ அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாவை ஒரு 2-3 தொழுகை அல்லாஹ் உட்கார்ந்து தொலை வச்சான். அல்லாஹ் வாழ்நாளில் எல்லாத்துக்கும் வழிகாட்டணும் இல்லையா? அந்த நேரத்திலையும் நான் கடன் தர வேண்டியது இருந்தா, வாக்கு கொடுத்திருந்தா, யாரையாவது திட்டியிருந்தா, அடிச்சிருந்தா, அநியாயம் செஞ்சிருந்தா என்னை அப்படி பழி வாங்கிருங்க, நாளைக்கு என்னை குற்றவாளியாக நிறுத்திடாதீங்கன்னாங்க. அல்லாஹ் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நிரப்பமாக முடிக்கிறார்கள் பெருமக்கள். எனவே ஜியாரத்தில், குறிப்பாக ஜியாரத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜியாரத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும், அதபுகள் தான் முக்கியம். குறிப்பாக இந்த 3 துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காண்டி செய்யணும். சலவாத்துக்கள் அதிகமாக ஓதுறோம், அதே மாதிரி சலாம் அதிகமாக சொல்கிறோம். எங்கே இருந்தாலும், இங்கே இருந்தும் கூட நாம் அதிகமாக சலவாத்துக்களும் சலாமுகளும். எனவே ஜியாரத்துக்கு செல்லுகிற பொழுது உண்டான மார்க்கம் சொல்லித் தருகிற ஆதாபுகள், சாலிஹீன்களுடைய கபர்களுக்கு போகும்போது இதயங்கள் கனத்து இருக்கிறதா, இதயங்கள் லேசாகும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யரிக்குல் கல்பு, இதயம் உங்களுக்கு லேசாகணும்னா ஜியாரத்து செய்யுங்கன்னாங்க. ஃபுசூருஹா தத்மஉல் ஐன், கண்ணில் கண்ணீர் வரலையா,
கண்ணீர் வரணுமா ஜியாரத்து செய்யுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிரத்தினுடைய மறுமையினுடைய ஞாபகம் வரணுமா ஜியாரத்து செய்யுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜியாரத்தினுடைய நன்மைகளை நிறைய சொன்னார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நாதாக்கள், பெரியவர்கள், நல்லோர்கள் அவர்களுடைய கபறுகளை ஜியாரத்து செய்து அதனுடைய ஒழுக்கங்களை பேணி அவர்களுடைய ஃபியூலாத்துகளையும் பரக்காத்துகளையும் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.